இறங்கும் போது ஒன்றும் தெரியல. அப்படி மேலே ஏறும் போது பார்த்தீங்கன்னா அடி பயங்கர கரெக்டாக இதில் வைக்கணும். வச்சு பாரு ட்ரை பண்ணி வேற மாதிரி வலி சட்டுன்னு கால் கீழே இறங்கிட்டு வை. +2 எனக்கா change to blue மாப்ள ரொம்ப நன்றி. 100 ஐஸ் நீ இவங்க சொன்னானடா. ஆமா சொன்னேன். நீதான் புரியல. ஸ்கிப் நீதான். சீனு இவன் போட்டுருக்கான் ஸ்கிப். அப்ப நான் தாண்டி இவன் தான் சீனு. இப்படி போறாங்க. அவளை ஜெயிச்சு நீதான் மாப்ள பைய போடு. ப்ளூவா இல்ல இது ஒரே சொல்லி கியூ பண்ணலாம். நீதான் மாப்ள. இவன் நீதான் மாப்ள. யார் போடுறியா? அதெல்லாம் போடுறியா? வச்சுக்கிறேன். செஞ்சு பிரியா கேடியா செஞ்சு யாரு? 8 1 2 3 4 பண்ணோம். ஐயோ மீண்டும் மீண்டுமா? ஆமா சரி ஓகே ஃபைன் அது நல்லா தான் இருக்கும். அத கொட்டனா மனச ஒண்ணு தூத்தி அடிப்பாம்ல. அடுத்த மேட்ச் ஜெயிச்சலாம் சார். ஒரு மேட்ச் தோத்து இவன் பாரு போன மேட்ச் தோத்துட்டேன். இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் ஜெயிக்கலையா? பக்கான ஓடா எல்லோட நான் சொல்றேன் இப்போ சாப்பிட போறேன். நீ எல்லோ 6 எல்லோ எல்லாம் டெக்னிக் பண்ணு. மறப்பாக்கி போடு. 4 கார்டு வாங்கி நான் சொல்லிட்டேன். என்ன காது மஞ்ச கலரு பச்சை கலரு என்ன இருக்கு இந்த மஞ்சள் துணைக்க வச்சுட்டு வச்சுக்கோம்ல. பெரட்டோ பெரட்டோ இந்தாடா செக்ஸி ரொம்ப நிறைய கடலை வைக்கல. ஜஸ்ட் இவ்வளவு கடலை வச்சிருக்கேன். இங்க பாருங்க மத்த ஒரு கடை தான் இருக்கு. நான் தான் இப்போ பலியாடா இருக்கேன். அவனுக்கு குடிச்சுதாரு. அதுல கூட நிறைய இருக்குப்பா. அதான் இதை வாங்க சொன்னேன். ரொம்ப நாள் சாப்பிட்டு அப்படிதான் ரெண்டு கார்டு +2 நீ கொடுத்துடலாம். அருமையாக கடை வந்திருக்கேன் பையனுக்கு. அதான் அவனுக்கு பொடி சுத்துறாங்க. நீதான் கைஸ் இன்னைக்கு ஆக்சுவலாக கொடைக்கானலில் நேற்று வந்தோம். ரீச் ஆகிட்டு நேற்று யூனோ காலில் விளாண்டுட்டு பயங்கரமாக விளாண்டுட்டு ஸோ இப்போ காலையில் குளிச்சு கிளம்பி ரெடி ஆகிட்டோம். ஸோ இப்போ எங்கே போகிறோன்னு தெரியல. இன்றைக்கி ரூமும் புக் பண்ணல. ஸோ அதான் நேற்று நாங்கள் இருந்த ரூம். ஸோ நாங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக நேற்று ஃபுல்லாகவே பயங்கர அட்வென்ச்சராக தான் இருந்துச்சு. அந்த அட்வென்ச்சர் உங்களுக்கு காணிக்கணும். நீங்களும் பாருங்கள். ஒரு படிக்கட்டு அவ்வளோ படிக்கட்டு ஏறி வரும்போது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஏன் சுமன் பார்த்தீங்களா பாருங்க. கைஸ் பாருங்க பயங்கரமா இருக்கு. போற ரூட்
பார்த்தீங்களா இங்கெல்லாம் நைட்லாம் வெளிச்சமே இல்லை சுத்தமாக, சார்ஜ் இல்லை சுத்தமாக ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக நாங்களும் ரொம்ப நேரமாக சார்ஜ் இல்லாமல் தான் இருந்தோம், சுத்தமாக சார்ஜ் இல்லை. எங்கேயும் நிற்காமல் வந்தே காலையில் நாங்கள் 6 மணிக்கு கிளம்புனதில் சாயந்தரம் 6 மணிக்கு தான் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ட்ராவல் கொடைக்கானலுக்கு. வெறும் 400 கிலோமீட்டர் தான். 400 கிலோமீட்டர் அவ்வளோ நேரம் ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்களா, இது நான் இறங்கும் போது ஒன்றும் தெரில, அப்படி மேலே ஏறும் போது பார்த்தீங்கன்னா அடி பயங்கரமாக இருந்துச்சு, ஏறவே முடியல. இதில் 2-3 பேக் வேறு தூக்கிக்கிட்டேன். அவ்வளோ உன் பேக் கொடுன்னு. ஸோ பசங்க பேக்கெல்லாம் தூக்கிட்டு அப்படி நடந்தேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போயே லைட்டாக இலைக்குது. ஆனால் ஒரு பேக் போட்டிருக்கேன், இப்போ பேக் போட்டிருக்கேன். ஸோ இலைக்குது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. பார்த்தீங்களா ரூட்டு இங்கே வந்து மேலே ஏறி போகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோம். பயங்கரமாக இருந்துச்சு அண்ணாக்கா எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக சப்போஸ் இந்த வீடியோ ட்ரெக்கிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அடுத்த வீடியோவும் அந்த ட்ரெக்கிங் அது மேலே போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ இதில் கண்டினியூ ஆகும். ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் படிக்கட்டு இதில் ஃபுல்லாக இதுலேருந்து கொஞ்ச நேரம் படிக்கட்டு தான். ஆனால் அங்கேருந்து நீங்கள் போகும்போது தான் மேலே ஃபுல்லாக ரொம்ப பாதை அவங்களே கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. பயங்கரமாக வீட்டுலாம் பயங்கரமாக இருக்குது இந்த இடத்துல. அவ்வளோ நல்லா இருந்துச்சு, ரூம்லாம் ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. நைட் ஃபுல்லாக யூனோ விளாண்டுட்டு பயங்கரமாக விளாண்டுருந்தோம். ஒரு 2 மேட்ச் ஓட்டோம். ஃபஸ்ட்டு எனக்கு 4-4 இருந்துச்சு, பயங்கரமாக வச்சு ஒருத்தன் 4 போட்டால் அடுத்து இன்னொருத்தன் 4 போட்டால் அப்போ 8 கார்டு 4 போட்டால் இன்னொருத்தன் 4 போட்டால் 8 கார்டு. கடைசியில் எனக்கு இன்னொருத்தனுக்கு நடந்துச்சு, அதை நான் எப்படி ஜெயிச்சிட்டேன். ஃபைனலாக வானிட் பட் ரெக்கார்ட் பண்ண முடியல. அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், பயங்கரமாக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், இந்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அட்வென்ச்சர் முடிஞ்சு இதுக்கப்புறம் உள்ளதை அப்புறம் பார்க்க. ஓகே பை. கைஸ் பார்த்தீங்கன்னா டயர் ஃப்ளாட் ஆயிடுச்சு. அவர் ரவுண்டு போயிட்டு வருவா. மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்க புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. டயர் ஃப்ளாட் ஆயிடுச்சு. காலையிலே ஒரு நல்ல சகனம். ஜன்னலில் இருந்து வந்துட்டுருக்காங்க, நம்ம பேக் பின்னாடி இருக்கும். ஸோ நைட்லேருந்து தண்ணியே குடிக்கல கைஸ். இங்கேருந்து மேலே ஏற்றிட்டு போகிறதுக்கு அவனும் நேற்று சாப்பிட போகும்போது டோரை வச்சுட்டு போயிட்டாங்க சாப்பாடு சாவியை காரில் இல்லை ரூமில். ஸோ திருப்பி எவனும் வர முடியாது அப்படின்றாலும் சரி அப்புறம் பரவாயில்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் தண்ணி குடிக்காமல் இருந்துட்டோம். ஏன்னா ஜில்லுன்னு இருக்கனால சுற்றி எதுவுமே தண்ணியே குடிக்க தோணலை. அதுதான் முக்கியம், அதுதான் உண்மை. ஸோ பசங்க எல்லோரும் சரி ஆளுக்கு வேறு யாரும் கடையில் போய் கேட்டு பார்ப்போம், இந்த மாதிரி டயர் ஃப்ளாட் ஆகிடுச்சு, டயர் வந்து பார்க்குறதுக்கு ஆள் யாரும் இருக்காங்களான்னு சொல்லி கேட்குறதுக்கு போயிருக்காங்க. ஸோ கேட்டுட்டு என்னை வண்டிக்கு காவல் விட்டு போயிட்டானோ. இப்படி தான் பண்ணுறானோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வந்தோடனே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பெரிய காலங்காத்தாலே பெரிய சம்பவம். கல்யாணம் பார்த்தீங்களா? அடே ஜாக்கி கேட்டதுக்கு என்ன சொன்னானோ? போட்டு அந்த டயர் நல்லா இருக்குமா? பின்னாடி கள்ள தூக்கிச்சல அச்சா ஏறுதா? அது பயங்கரமா இருக்குல்ல. பின்னாடி கள்ள தூக்கினா கல்லு பச்சாச்சுல. பின்னாடி உள்ள டயரை கழட்டி முன்னாடி அந்த சைடு வச்சிருக்கு. ஸோ அதை கழட்டிட்டு இருக்கோம். ரோடில் வண்டி நிறைய போயிட்டு இருக்கனால கரெக்டாக வேலை பார்க்க முடியல. இன்னும் தூக்கணுமாடா நிஷு?
என்ன தூக்கணும் ஏன் எனக்கு புரியல ஏன் அப்படியே மாட்டேங்குது ஃப்ளாட்டான கல் இந்த பிளாட்டு போதுமா? இப்போ என்னாச்சுன்னா ஃப்ளாட்டான கல் எடுத்து வரல அப்படின்னா ஃப்ளாட்டான கல்லுக்கு எங்கே போகிறது எனக்கு தெரியல. ஸோ சும்மா கலாய்ப்புமா ஃப்ளாட்டான கல் கேட்போம்ல இந்த ஃப்ளாட்டான கல் அப்படின்றோம். இந்த ஃப்ளாட்டான கல் பாருங்க பாம்பு கூட வரலாம். வெனிசே கம் கேர். பாம்பு கூட இருக்கலாம் கைஸ், அதனால் சொல்ல முடியாது. இதில் வச்சா கரெக்டாக இதில் வைக்கணும். வச்சு பாரு. ட்ரை பண்ணி வேற வழியே இல்லை. அங்கே கல் நிறைய இருக்கு, வச்சு பாருல. கல் அங்கே நிறைய இருக்குல்ல மாப்பிள்ள நிற்கும் முடியாது. முன்னால பிளேட் இருக்குல்ல அது கீழே கொடுக்கணும். இந்த இது அதானே அந்த பிளேடு உள்ள சென்டரில் வந்து வச்சுக்கணும். எப்படி மேலே ஏறுன்னு தெரியல. இது பிடிச்சிங்க ஃபஸ்ட்டு பிடிச்சி பிடிச்சிட்டு அது ஸ்டக் ஆனால் ஆட்டோமேட்டிக் ஏறிடும். ஓ சரி சரி அந்த மாதிரி இல்லை. அது ஃபுல் டவுன் பண்ணுங்க, அது உள்ளே போகாது. இந்த ஹைட்டாக தான் இருக்குது. அங்கே கொடுக்காது, அங்கே கொடுத்தா பாடி மட்டும் தான் ஏறும். அந்த பிளேடு இருக்குல்ல இந்த இதுதானே சொல்கிறீங்க. இதுதானே சொல்கிறீங்க. அதில் எங்கும் போய் ಮುಂದೆ ಬುಲಾರ ಹತ್ರ அடு மாடு இல்லையோ அதில் நட்டு இருக்குல்ல பாத்துல நான் எதுவுமே பண்ணல. கீழே தான் இருக்கும். இல்லை கைஸ் நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னென்னா ஃபஸ்ட்டு அந்த அண்ணன் வந்து இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்கன்னாங்க. அப்புறம் அந்த அண்ணனே எப்படி படுத்துருந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். அவங்க பின்னாடி சட்டை ஃபுல்லாக அழுக்காகி எங்களுக்காக ரொம்ப வேலை பார்த்தாங்க. ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு. ஸோ நாங்கள் நான் நடிச்சுட்டு இருக்கோம். சட்டுன்னு கால் கீழே இறங்கிட்டு வை. இதுக்கு மேல இறங்குது உள்ள போறது. கைஸ் இப்போதான் ஸ்டெப் பண்ணி எல்லாம் கழட்டி மாட்டி அந்த டயர் பாருங்க. அந்த டயர் மோசமாக தான் இருக்குது. ஆனால் அந்த டயர் இப்போ மாட்டியாச்சு, முடிஞ்சு வேலை முடிஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் மாட்டியாச்சு. தலைவர் தான் ஃபுல்லாக இறங்கி வேலை பார்த்துருக்கான். கைஸ் திருப்பி இது அதே ரூம் தான். பட்ஜெட் கொஞ்சம் நீ காலையில் பேசுகிறேன், இப்போ நைட்டு பேசிகிட்டு இருக்கேன். அதே ரூம் தான். பட்ஜெட் ப்ராப்ளத்தினால அதே ரூம் எடுக்க வேண்டியதாக போச்சு. பார்த்தீங்கன்னா கைஸ் ஒருமே இப்போ தான் ஒரு புகையாக வந்துச்சு பார்த்தீங்களா. அவ்வளோ 2 பேர் முன்னாடி போயிட்டாங்க, இன்னும் 2 பேர் பின்னாடி வராங்க. தெரியுதா? படியில் ரொம்ப பெருசாக இருக்கனால அதுதான் பிரச்சனை, மற்றபடி ஒரு பிரச்சனையும் கிடையாது. இங்கே தானா வந்துட்டாங்க கைஸ். இங்கே இல்லை, இன்னும் மேலே போகணும். நமக்கு பாருங்க சப்பா கஷ்டம் தான் கைஸ். எப்படி இலைக்குது கைஸ். இங்கே ஒரு குழி இருக்கு,
பேக் டு ரூம் கைஸ்.